மோசஸ் 10 கட்டளைகளை வழங்கியதைப் போல இங்கே நான் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காக நான் 10 கட்டளைகள் அல்ல 10 பரிந்துரைகளை உருவாக்கினேன். இவற்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நான் சொல்கிற இந்த 10 பரிந்துரைகள், these are all only suggestions. I don't command you, I just suggest you. 10 பரிந்துரைகள். முதலில் be yourself. be yourself. நீயாக இரு. அடுத்தவரை பார்த்து ஒப்பீடு செய்யாதே. நீயாக இரு. ஒப்பீடு செய்கிற உள்ளம் உனக்கு வந்துவிட்டால் உயர்வே கிடையாது. அதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். காகம் கருப்பாக இருக்கிறது என்பதற்காக ரொம்ப கவலைப்பட்டது. யாரும் நம்மை மதிப்பதில்லையே இந்த கருப்பு நிறம் இருப்பதனால் என்று காகம் கவலைப்பட்டது. நாரையை பார்க்கிற பொழுதெல்லாம் காகத்திற்கு பொறாமை. எவ்வளவு வெள்ளை வெளியேறு என்று நாரை இருக்கிறது. இந்த நாரையை போல் இறைவன் என்னை படைக்காமல் கருப்பு காக்கையாக படைத்து விட்டானே என்று கடவுள் மீதே அது கோபம் கொள்கிறது. ஒரு நாள் அந்த நாரையின் பக்கத்திலே போய், நாரையே, உனக்கு மட்டும் கடவுள் ஆசீர்வாதத்தை வழங்கி இருக்கிறானே, என்ன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைத்தது என்று நாரை கேட்டது. என் உடலை பார், கருப்பாக கிடக்கிறேன், யாரும் மதிப்பதில்லை. ஆனால் ஒரு கரும்புள்ளி கூட இல்லாமல் உடல் முழுவதும் வெள்ளை வெளேர் என்று வெண்மேகமே கீழே இறங்கி வந்தது போல் இருக்கிறாயே. உடனே நாரை சொன்னது, கருப்பாக இருப்பது உன் கவலை என்றால் வெறும் வெள்ளையாக இருப்பது என் கவலை என்றது. வெள்ளையாக இருப்பதில் உனக்கு என்ன கவலை? என்ன ஒரே வெள்ளை? கிளியை பார், கிளியை பார், 2 நிறங்களில் எவ்வளவு அழகாக காட்சி தருகிறது. கிளியை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் பொறாமைப்படுகிறேன். உடனே இந்த காகம் கிளியிடம் போனது. கிளியே, நாரையே பொறாமைப்படுகிற அளவுக்கு அழகான தோற்றம் உள்ள கிளியே, ஆண்டவனால் நீ அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். கிளி சொன்னது, என்ன பெரிய தோற்றத்தை பார்த்து விட்டாய். மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வண்ணங்களை மட்டும்தான் உடல் முழுவதும் இந்த இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறான். மயிலை பார், எத்தனை நிறங்கள். அது தோகையை விரித்தால் எவ்வளவு அழகு. அந்த மயிலை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் பொறாமையில் எரிந்து கரிந்து விடுகிறேன் என்றது. ஆஹா, மயிலல்லவா உலகத்தில் ஆண்டவனால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவி என்று கருதி மயிலை தேடியது. மயிலை தேடி சென்ற காகம் ஒரு ஜூவுக்குள்ளே, ஒரு கூண்டுக்குள் அடைபட்டிருக்கிற மயிலை போய் பார்த்தது. அந்த மயிலுக்கு முன்னாலே போய், மயிலே மயிலே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், ஆனால் நான் இப்படி கருப்பாக இருக்கிறேனே என்றது. மயில் சொன்னது, கருப்பாக இருப்பதற்காக நீ மகிழ்ச்சி அடை. ஏன் தெரியுமா? இந்த அழகுதான் என்னை கூண்டுக்குள்ளே சிறை வைத்து விட்டது. நீ கருப்பாக இருப்பதனால் சுதந்திரமாக நீ வானம் முழுவதும் சுற்றி வருகிறாய். வேண்டிய இடத்தில் இறங்குகிறாய், வேண்டிய இடத்தில் அமர்கிறாய், வேண்டியதை உண்கிறாய். என்னை பார், இங்கே சிறைப்பட்டிருக்கிறேன். ஒப்பீடு செய்தல் தகாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. இது பல பேர் சொன்னதுதான். அமெரிக்காவிலே வகுப்பறையில் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மாணவராக இருக்கிற பொழுது அங்கே ஒரு CEO வருகிறார், கல்வி அதிகாரி. ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து கேட்கிறார், உன்னுடைய வருங்கால கனவு என்ன? உடனே ஒருவன் சொன்னான், அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தி வெற்றியை தேடி தந்த ஜார்ஜ் வாஷிங்டனாக வேண்டும் நான். இன்னொரு பையனை கேட்டார், அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை எழுதுவதில் தன் அறிவு முழுவதையும் வெளிப்படுத்திய ஜெஃபர்சனாக வேண்டும் நான். இன்னொருவனை கேட்டார், அமெரிக்காவையே உலகத்திற்கு கண்டெடுத்து கொடுத்த கொலம்பஸ் ஆக வேண்டும் நான் என்றான். எடிசனை பார்த்தார்கள், தாமஸ் ஆல்வா எடிசனை. நீ என்ன ஆக வேண்டும்? நான் எடிசனாகவே இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். எடிசனாகவே எல்லா புகழையும் அடைய வேண்டும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், பி யுவர் செல்ஃப். நான் ஒவ்வொன்றையும் விளக்குவது என்று எடுத்தால் நேரம் அதிகமாகிவிடும். அதனால் படித்து விட்டு போகிறேன். இந்த 10 பரிந்துரைகளை உங்களிடம் சொல்கிறேன். முடியுமானால் ஆசிரியர்களோடு நீங்கள் சேர்ந்து இதை பற்றி யோசியுங்கள். யுனெஸ்கோ நிறுவனம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் திறனை வளர்ப்பதற்கு 10 அளவுகோல் வைத்திருக்கிறார்.
அந்த 10 அளவுகோலில் முதலில் என்ன தெரியுமா? செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். கல்வியின் நோக்கம் என்று விவேகானந்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒன்று தன்னை அறிதல், இன்னொன்று தன்னை வெளிப்படுத்துதல். நான் யார் என்று முதலில் எனக்கு தெரிய வேண்டும். என் வலிமை என்ன என்று முதலில் எனக்கு புரிய வேண்டும். அதை இந்த உலகத்திற்கு நான் சரியாக வெளிப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் பெற வந்திருக்கிற கல்வி, வெறும் மதிப்பெண்ணுக்காக அல்ல. எனவே செல்ஃப் ரியலைசேஷன், நான் யார், அதற்கான பரிசோதனை நடக்க வேண்டும். அது 2வது. 3வது, ஐடென்டிஃபை யுவர் நீட்ஸ். உங்களுக்கு உள்ளே நீங்கள் சென்று ஆத்ம சோதனை நடத்தினால்தான் உங்கள் தேவை என்ன என்று உங்களுக்கே தெரியும். எது உங்கள் தேவை என்று முதலில் இனம் காணுங்கள். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இன்று முதல் புறப்படுங்கள். 4வது, செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். வெறும் சாபங்களாலேயே உருவாக்கப்பட்ட பிறவி என்று ஒன்றுமே இந்த மண்ணில் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவன் வழங்கியிருக்கிறார். என்னால் மிகச்சிறப்பாக பேனா பிடித்து எழுத முடியும். என்னால் மிகச்சிறப்பாக உலகம் முழுவதும் வலம் வந்து தமிழரிடையே அற்புதமாக உரை நிகழ்த்த முடியும். இது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல், எனக்கான வரம் இது. இதை மறந்துவிட்டு நான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரியும் இயேசுதாஸ் மாதிரியும் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் படுகுழியிலே தான் விழுந்திருப்பேன். எது எனக்கான வரம், அதை நான் முதலில் காண வேண்டும், அதை நான் கொண்டாட வேண்டும். செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். 4வது, செலிப்ரேட் யுவர் பிளெஸிங்ஸ். 5வது, அக்செப்ட் கிரிட்டிசிசம். உங்களை ஒருவர் விமர்சித்தால் விமர்சன பள்ளத்தில் உடனே விழுந்து விடாதீர்கள். அவன் விமர்சித்ததில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டெடுங்கள். அந்த குறையை களைந்து அதிலே இருந்து வெளியே வருவதற்கு முயன்று பாருங்கள். எனவே அக்செப்ட் கிரிட்டிசிசம். அடுத்து 6வது, டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். எப்பொழுதும் அடுத்தவரிடம் குறை காணுகிற மனோபாவத்தை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விடுங்கள். யாரிடமும் குறை காணாதீர்கள். குறையை காண்பது என்பது வீட்டுப்புறா வளர்ப்பது மாதிரி. வீட்டுப்புறாவை தூக்கி நீங்கள் வானத்தில் வீசி எறிந்தால் சென்ற புறா எங்கெங்கோ சுற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்கே வந்து சேரும். நீங்கள் அடுத்தவர்கள் மீது குறைகளை வீசினால் அதே குறைகள் உங்கள் மீது வீசப்படும் என்பதை மறந்து விடார்கள். அதனால் டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். அடுத்து 7வது, காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ். காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ், வாழ்த்த பழகுங்கள். உங்களை விட உங்கள் உடன் பயிலக்கூடிய மாணவன் அல்லது மாணவி 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்றிருந்தால் வாழ்த்து, கங்க்ராச்சுலேஷன், கையை கொடுக்கு, கட்டி தழுவு, உன்னை நான் போற்றுகிறேன், இதைவிட இன்னும் கூடுதலாக நீ படிக்க வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து. எல்லாரையும் வாழ்த்துகிற மனம் மட்டும் நமக்கு வந்துவிட்டால் இந்த மனதுக்குள்ளே வெறுப்பு நெருப்புக்கு இடமே கிடையாது. வேதம் கிடையாது, பிளவு கிடையாது, பிணக்கு கிடையாது, பகைமை கிடையாது. உறவுகள் அன்றி வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தையே உறவாக்கி கொள்ளக்கூடியது அனைவரையும் பார்த்து வாழ்த்துவதுதான். எனவே காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ். 8வது, டெவலப் ஹியூமன் ரிலேஷன். மனித உறவுகளை மேம்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த 10 திறன்களை யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுகிற பொழுது முதலில் குழந்தைகளுக்கு எப்படி உரையாடுவது என்று கற்றுக்கொடு. எப்படி உரையாடுவது. 2வது, மற்றவர்களோடு எப்படி உறவாடுவது. உரையாடுவதன் மூலமும் உறவாடுவதின் மூலமும் தான் சமூக மனிதர்களாக நீங்கள் மாற முடியும். கல்வியின் அடிப்படை நோக்கமே உங்கள் அனைவரையும் சமூக மனிதர்களாக மாற்றுவதுதான். அதனால் டெவலப் ஹியூமன் ரிலேஷன்ஸ். 9வது, டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட், நான் இதில் தான் ஆழ்ந்த பிரஜை உள்ளவன். 1 மணி நேரம் என்னால் சும்மா இருக்க முடியாது. என் மனைவியே சொல்வாள், நான் வீட்டிற்குள்ளே இருந்தால் குறைந்தது 10 மணி நேரம் வாசித்துக் கொண்டே இருப்பேன். நான் வாசிப்பதில் ஓய்வதே கிடையாது.
கொஞ்ச நேரம் பிலாசபி படித்து கொண்டே இருந்தால் எனக்கான ஓய்வு என்பது அந்த பிலாசபி படிப்பதை நிறுத்திவிட்டு கொஞ்ச நேரம் ரிலிஜியஸ் ஓரியன்டாக என்ன இருக்கிறது அதை படிக்க தொடங்குவேன். இப்படி மாறி மாறி படிப்பேன். 10 மணி நேரத்திற்கு மேல் நான் தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பேன். ஏன் இப்படி படித்து கொண்டே இருக்கிறீர்கள், கொஞ்ச நேரம் இந்த தொலைக்காட்சி பாருங்களேன் என்று என் மனைவி வற்புறுத்தி கொண்டு போய் அமர்த்துவாள். அந்த தொலைக்காட்சி முன்னால் உட்காருகிற 10 நிமிடம் என்னால் முடியாது. ஐயோ, 10 நிமிடம் நம் ஆயுளில் இழந்தால் மீண்டும் பெற முடியாத நேரத்தை இப்பொழுது வீணாக இழந்து கொண்டிருக்கிறோமே. உடனே எழுந்து மறுபடியும் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்வேன். இப்பொழுது இந்த மேடைக்கு நான் வந்தேன், நீங்கள் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தீர்கள். கொஞ்சம் தயவு செய்து யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் யோசியுங்கள், எல்லாரும் யோசியுங்கள். இந்த இடத்திற்கு வருகிற பொழுது உங்களுடைய வயது என்ன? இப்பொழுது உங்கள் வயது என்ன? நொடி நொடியாய் உங்கள் காலம் உங்களிடம் இருந்து கழன்று கொண்டே இருக்கிறது. நொடி நொடியாய் வாழ்வு மயானம் நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைத்திருப்பது அற்ப வாழ்வு. 100 வயது வாழ்ந்தால் ஆஹா எவ்வளவு பெரிய வாழ்வு என்று சொல்கிறோமே. 100 வயது வாழ்ந்தால் என்ன? ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் என்றால் 100 வயது வாழ்ந்தால் 36,500 நாட்கள் தான் மண்ணுக்கு மேலே. பிறகு மண்ணுக்கு உள்ளே தான். மண்ணில் வந்தவன் மண்ணுக்குள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் பைபிள் மொழி. எனவே நொடியாய் நம்மை விட்டு கழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தை தயவு செய்து தவற விடாதீர்கள். வீண் அரட்டையில் வெற்று சொற்களில் உங்கள் வாழ்வை பாழாக்காதீர்கள். டைம் மேனேஜ்மெண்ட். விதைப்பதற்கு ஒரு நேரம், அறுவடைக்கு ஒரு நேரம். நீங்கள் விதைக்கிற நேரத்தில் விதைத்தால்தான் அறுக்கிற நேரத்தில் அறுக்க செல்லலாம். எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். 10வது எல்லாவற்றிலும் மற்ற 9க்கும் அடித்தளம் எது? டிசிப்ளின். ஒழுங்கு. வாழ்வே ஒரு ஒழுங்கு அமைதிக்கு உட்பட வேண்டும். சரிகம பதனிசா என்கிற 7 இந்த 7 சுரங்களை வைத்துக்கொண்டு 1000 ராகங்களை பாடலாம். ஆனால் அந்த ராகங்கள் அனைத்தையும் நாம் கேட்க வேண்டும் என்றால் அந்த சுரங்கள் அனைத்தும் ஒரு ஒழுங்குக்குள் வர வேண்டும். அதுதான் ஹார்மனி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஒழுங்கமைதி. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு தவறாமல் நடக்க பழகுங்கள். இந்த 10 பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது குறித்து விரிவாக சிந்தியுங்கள். இதன்படி வாழ பழகுங்கள். வாழ்வே ஒரு உற்சவம். கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.